உங்க பெர்த் மந்த்துக்கு ஏஏ உங்களுக்கு என்ன வீட்டை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜனவரிக்கு பிஎல் ஹவுஸ், அதாவது முத்தால பண்ண ஹவுஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா முத்தாலே பண்ணிருக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட் பிப்ரவரிக்கு ஹனிகாங் ஹவுஸ், அதாவது தேன் கூட்டால பண்ண ஹவுஸ். சூப்பர் தான், நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு பிளாஸ்டிக் ஹவுஸ். பிளாஸ்டிக் எங்க பார்த்தாலும் இப்ப இருக்கு. சோ இதுல ஹவுஸ் இருந்தா நல்லா இருக்குமா என்ன? நெக்ஸ்ட் ஏப்ரலுக்கு எமரல்டு ஹவுஸ், அதாவது மரகத்தால பண்ண ஹவுஸ். சூப்பர். மேக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்லோ ஹவுஸ். ஓகே, எங்கனாலும் படுத்து தூங்கலாம். சூப்பர் தான். ஜூனுக்கு யான் ஹவுஸ், அதாவது நூலால பண்ண ஹவுஸ். இதுவும் நல்லா தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஜூலைக்கு ஜெல்லி ஹவுஸ், அதாவது ஜெல்லியால பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்கு, கடிச்சு சாப்பிடலாம் எவ்வளோ நாளும். ஆகஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஹவுஸ். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்கு, பணக்காரங்க தான் நீங்க. நெக்ஸ்ட் செப்டம்பருக்கு பீட்சா ஹவுஸ். வாவ், சூப்பர், பீட்சா எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அக்டோபருக்கு மணி ஹவுஸ். மணி மணி மணி, பணக்காரங்க தான் வேற லெவல். ஓகே, நெக்ஸ்ட் நவம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஹவுஸ். இதுவும் பார்க்க நல்ல பளிச்சுன்னு சூப்பராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டிசம்பருக்கு சாண்ட் ஹவுஸ். நானும் டிசம்பர் தான். அப்புறம் உங்களுக்கு என்ன ஹவுஸ் வந்துன்னு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் சொல்லுங்க.